தமிழக வெற்றி கழகத்த தற்குறி கூட்டம்னு சொன்னா சமூக வலைதளங்கள்ல விஜய் ரசிகர்களுக்கு கோபம் வருது. ஆனா ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி ஒரு சாட்சி. அந்த கட்சியில இருந்து வெளியில வந்த ஜெகதீஸ்வரன், ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்படின்னு போட்டு பொளந்து கட்டியிருக்கிறாரு. இத பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க, தற்குறி கூட்டம்னு சொன்னது நியாயமா இல்லையா? நீங்க வந்து மாநாடு முடிஞ்சதா? அக்டோபர் 27 தேவர் ஜெயந்தி வந்துச்சு. கரெக்ட்டா? நான் வந்து சொன்னேன். ஜான் அவர்கள்ட்ட சொன்னேன். தேவர் ஜெயந்தி இப்ப தான் மாநாடு முடிச்சிருக்கீங்க. நீங்க தேவர் ஜெயந்திக்கு நீங்க நிச்சயமாக அங்க போய் மாலை போடணும். சென்னை நந்தனத்துல சிலை இருக்கு. நீங்க மாலை போடணும். பிரதர் எல்லாமே பிஸியா இருக்காங்க பிரதர். இது கட்சியோட பதில். வந்தா ரொம்ப கூட்டம் ஆயிடும் பிரதர். சரி நான் சொன்னேன். கண்டிப்பா அவர் விஜய் வந்தா கூட்டம் ஆயிடும். இல்ல நான் சொன்னேன். இல்ல நான் இப்படி சொன்னேன். விஜய் கூட்டம் ஆயிடும். நான் விஜய் அவர்கள் சொல்லவே இல்ல. தலைவர் சொல்லலாம். அப்ப தலைவர் சொல்லவே இல்ல. பொதுச்செயலாளர் வந்து பண்ண சொல்லுங்க. பிரதர் அவர்தான் தான் பிரதர் கூட்டம் ஆயிடும் நான் அடுத்து. அவர் தான் பயங்கர கூட்டம் ஆயிடும். தள்ளுமுள்ள ஆயிடும் பிரதர். நீங்க என்ன பிரதர் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப என்ன பண்ண போறீங்க? பேசாம இருக்க போறீங்களா? இல்ல ட்வீட் மட்டும் ட்வீட் வச்சு விட்டுருவீங்களா நீங்க? ஒவ்வொரு கட்சியும் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. அதை நீங்க செய்யுங்க சொல்லுங்க. மாலை போட்டார் இல்ல 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 நான் சொல்லி முடிக்கிறேன். கதை சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு பிறகு என்னாச்சு? நான் வந்து அவர் என்ன சொன்னாரு? அவர் பாண்டிச்சேரியில் இருக்காரு பிரதர். பாண்டிச்சேரியில் தான் தேவசல் இருக்கான்னு கேட்டார். கேள்வி பாண்டிச்சேரியில் ஏதாவது தேவசல் இருக்கா? பாண்டிச்சேரியில் தேவசல் இருக்காதுங்க. நீங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று சென்னை நந்தனம் வரணும், இல்ல சிவகங்கையில நீங்க முன்னாடி ப்ரேயர் பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நீங்க தேவஜெயந்தி நடக்கும்போது நீங்க டக்குனு போய் மாலை போட முடியாது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த டைத்துல மட்டும் நீங்க பண்ண முடியும். ரெண்டு ஆப்ஷன் தாங்க. நந்தனத்துக்கு வர சொல்லுங்க. அப்படியா? ஒரு 20 ஃபோன் கால்ஸ் நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். வச்சிட்டார் பிரதர். ஆண்ட வேலை கடலூர்ல தேவசல் இருக்கா? உங்களுக்கு புரியுதா? அவருடைய சமூக அறிவை நான் சொல்றேன். கடலூர்லயும் பாண்டிச்சேரியிலையும் எந்த சமூக மக்கள் இருப்பாங்க? நீங்க மாநாடு நடத்துறீங்க. எப்படி அந்த மாநாடு நடத்துறீங்க? எது வன்னியர் பெல்ட், எது முக்குளத்தோர் பெல்ட், எதுவுமே தெரியாம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு. சொல்றாரு கடலூர்ல தான் இருக்காரு. நான் கடலூர் தேவர் போனது இல்லைங்க. அவர் அங்க அந்த பக்கம் போல. நீங்க இங்க தான் வரணும். வேற வழி இல்லை. நீங்க வாங்க. அப்படியே அவர் வரது டைம் ஆயிடும் போல இருக்கு. அவர் என்ன பண்றது தெரியல. அவர் அப்படி பிரேக் போயிட்டே கன்ஃபியூஷன். இப்பதான் இதெல்லாம் முன்னாடி பிரேக்கிங்கா இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன். அப்பதான் தலைவர் எங்க இருக்காரு? ஷூட்ல இருக்காரு. சரி அங்க வந்து ஷூட் இடத்துல ஒரு போட்டோ வச்சு ஒரு மாலை போட்டு நீங்க வந்து பண்ண சொல்லுங்க. அதுதான் முதலாக இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கு காரணகர்த்தா நான் தான் இருந்தேன். அது ஏன் காரணம்? அது மோசமா சொல்றேன்னா சும்மா அப்படி சொல்ல போய் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலைவருக்கும் புகைப்படம் வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவருடைய சமூக அறிவுக்காக நான் சொல்றேன். அண்ணாடி ஸ்டேஷன் அப்படிதான் ஆச்சு. அண்ணாடி ஸ்டேஷன் நான் வேற ஒரு சேனல்ல சொன்னேன். நீங்க பிரதர் we have done so many things today. என்ன பண்ணீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து போட்டுருக்கோம். இன்னைக்கு வீரமணி வேலுநாச்சியார் நினைவு நாள். இன்னைக்கு அவங்களுக்கு நாங்க மாலை போட்டுருக்கோம். இது கூட எதிர்பார்த்தீங்களா கட்சியில இருந்து? எந்த கட்சியில இருந்து? ஆட்சி அதான் நான் சொல்றேன். நீங்க ஆட்சி வைக்க போறீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. கிறிஸ்மஸ் வாழ்த்து போடுறது வீரமணி வேலுநாச்சியார். நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் இபில பிரச்சனை சார், சார் பிடபிள்யூல பிரச்சனை சார், சார் ஹைவேஸ்ல பிரச்சனை சார், சார் பள்ளிக்கல்வித்துறையில பிரச்சனை சார், ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஏதோ ஒரு சார் யாரோ ஒரு அடிச்சாரா சார், அந்த பசங்க அவங்க அம்மா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார், சார் உயர்கல்வித்துறையில வந்து இன்னைக்கு ப்ரொஃபசர்ஸே போடாம இருக்கும் சார். என்ன ஓடிடுவீங்க நீங்கலாம்? நிக்கவே முடியாது. என்ன பண்ண போறீங்க? நீங்க 3 தடவை பார்த்துட்டோம். இன்னைக்கு 3 தடவை பார்த்துட்டோம். நாளைக்கு 3 தடவை பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரே நாள்ல நடக்கும் நான் சொல்றேன். நீங்க ஒரு அரசியல்வாதியா? இல்ல விஜய் எப்படி யோசிக்கலாம்? ஒரு அரசியல்வாதியா? என்ன சொல்றேன்? நான் மட்டும் நீங்க மட்டும் இருக்கீங்க. இப்போ 24 மணி நேரமும் நீங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியுமா? இப்ப தூக்கம் வருதுப்பா, நீங்க பெரிய தலைவலியா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி தூங்க முடியுமா? நீங்க முடிய முடியாது. நான் சொல்றேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் சொல்றேன்.